வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பெப்பர் எக் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக எக்குனாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பெப்பர்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு ரொம்பவே சூப்பரான பெப்பர் எக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த பெப்பர் எக் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. 3 முட்டை எடுத்து அதை நல்லா வேக வச்சு அதில் ஓடு எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா முட்டையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டை எல்லாமே ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுப்பை மிதமான தீயில வச்சு வேக விடுங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு பக்கம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா இந்த அளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி அதோட முட்டையை சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. இப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் அப்படியே பெப்பர் தூவி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் அரை பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணுங்க. வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா அதில் அரை தக்காளியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு முட்டையில் சேர்த்துருக்கோம், அதனால உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இல்லாட்டி நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்துட்டு இது லைட்டாக 2 பக்கமும் மசாலா சாறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கிளறிட்டிங்கன்னா முட்டை எல்லாமே உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டு கிளறி விடுங்க. இந்த அளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க. எல்லா முட்டையில் மேல் பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் பெப்பர் நல்லா உள்ளே இறங்க விடுங்க. இந்த அளவு பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பெப்பர் நல்லா உள்ளே இறங்கினதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்துடலாங்க. பெப்பர் எல்லாமே நல்லா முட்டையில் இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான சைட் டிஷ்ஷுங்க இது. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா சாதத்துக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய இதே மாதிரியான பெப்பர் எக் ரோஸ்ட்டை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.